கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை பிறக்க போகிறது ஒரு புது வருடமாக இருந்தாலும் இவங்களோட வாழ்நாளில் இவங்க பட்ட கஷ்டங்கள் இவங்களோட இதயத்தில் அப்படியே கல்வெட்டு மாதிரி இருக்கும். கன்னிராசிக்காரங்க மட்டும் எப்போவுமே பழசை நினச்சி பார்ப்பாங்க. ஆனால் பழசை நினச்சா இவங்க எந்த துரோகமும் மற்றவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஒருத்தன் கஷ்டப்படுத்தியிருந்தானா கூட அவனுக்கு நல்லது தான் நடத்தணும், அவனுக்கு நல்லது தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தை மனது கொண்டவங்க தான் அந்த கன்னிராசி. அவங்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகம். அவங்களோட குடும்பத்தினாலேயோ அவங்க நம்பிக்கை வச்ச சிலர்னால துரோகங்களை அனுபவிச்சது தான் அதிகம். ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சித்திரை புத்தாண்டு 2026 பொறுத்த வரைக்கும் அதற்கு முன்னாடி இருந்தே எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. எதை தொட்டாலும் அது இதையும் மாற்றிட்டு தான் இருந்தது. ரொம்ப அப்படியே எதை தொட்டாலும் அப்படியே டைவெர்ட் பண்ணிகிட்டே இருந்தது. ஓரளவுக்கு வருமானம் இருந்தாலும் அதெல்லாம் செலவுக்கே சரியாக போயிருது. கடன் தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. உடல் ரீதியான உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த முழு வீடியோ. தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காரணம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இதில் இருக்கிறது 100% நடந்துருமா சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு காரணமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் 100% நடக்குமா அப்படின்னு கேட்டால் நான் ஷூரிட்டி சொல்ல முடியாது. காரணம் ஏன் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். கன்னி ராசிங்கிறது இது நான் முன்னாடி நிறைய வீடியோவில் சொன்னது தான். அதாவது இந்தியாவில் 120 கோடி பேருக்கு மேலே இருக்கான், 140 கோடி பேர் இருக்கான். இப்போ கன்னிராசிக்காரன் கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி பேராவது இருப்பான். 12 கோடி பேருக்கு ஒரே மாதிரி பலன் நடக்கும்போது நடக்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தசாபுத்தி வேறு, உங்களுக்கு நட்சத்திரம் வேறு, லக்கினம் வேறு. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா ஒன்று தான். நீங்கள் வாஷிங் மிஷின் தான், ஓகேவா? கன்னிராசிங்கிறது ஒரு வாஷிங் மிஷின். பிராண்டு வேறு சார், உங்களுடைய பிராண்டு வேறு. அதில் நீங்கள் டாப் லோடா ஃப்ரண்ட் லோடா, என்ன ஸ்பீடு போகுது, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மெக்கானிசம். உங்களுடைய கேட்லாக் வேறு, உங்களுடைய மேனுவல் புக்கு வேறு. உங்களுடைய மேனுவல் புக்கு தான் ஜாதகம் சொல்கிறது. அதுதான் உங்களை முழுமையாக தீர்மானிக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அதுக்கான பலன்கள் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். சரி சார், இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களுடைய மேனுவல் புக்கை பற்றி ஒரு 90% நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுவேன். அடுத்து என்ன நடக்க போகுது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், தொழில் வளர்ச்சி எப்படி இருக்க போகுது, வேலை எப்படி இருக்க போகுது, அதோட அம்சங்கள் எப்படி இருக்க போகுது, பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, கல்வி எப்படி இருக்க போகுது, மனநிலையும் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, பயணம் எங்கெல்லாம் இருக்க போகுது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறந்த மாதங்களாக வரக்கூடிய மாதங்கள் அமைய போகுது அப்படிங்கிற முழு விஷயமும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கடவுளினுடைய ஆலோசனையை நீங்கள் விட்டுறீங்க அப்படின்னு அர்த்தம். கடவுளால் உங்களுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரங்க சில விஷயங்களை மெதுவான வளர்ச்சியை தான் கண்டிருப்பாங்க. டக்குன்னு இவங்க வளர்ந்துருக்க மாட்டாங்க. ரொம்ப போராடி தான் வளர்ந்துருப்பாங்க. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும். நிறைய இடங்களில் திடீர்னு மாற்றங்கள். இவங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் தான் எப்போவுமே. ஆனால் சில இடத்துல திடீர்னு மாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. புதிய பொறுப்புகள் கையில் அமையும். பொறுப்புகள் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே போல் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். 2026 நீங்கள் மனதளவில் வளர்ச்சி அடைவீங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிற குழப்பம் இருந்தவங்க எல்லாமே தெளிவடைவீங்க. சரி சார், மனதளவில் வளர்ச்சி அடைகிறோம் அப்படின்னா அப்போ எல்லா விஷயத்துக்குமே அவுட்புட் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் மெச்சூர் ஆகுறீங்க. எவனை ஸ்கிப் பண்ணணும், எவனை ஏற்றுக்கணும், எந்த இடத்துல நீங்கள் பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நீங்களாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ராசிக்காரர்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஜோதிட ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் லோக்கல்லே ஜோதிடம் பாருங்கள், தயவு செய்து சொல்கிறேன். இல்லை சார், லோக்கலில் கொடுக்குறது பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த நம்பருமே பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் டைம் எடுத்து கூட சொல்லுவாங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்த வாட்டி நீங்கள் பேசுகிற மாதிரி தான் இருக்குங்க. எடுக்கலை, பிஸியாக இருக்குது அப்படி இப்படின்னு தயவு செய்து சொல்ல வேண்டாம். அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் மட்டும் இருக்குது, சில பேர் அதுவும் இல்லை அப்படின்னு ஃபோன் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான தீர்வுகள் முழுசாகவே சொல்லிடுவாங்க. பிரபல ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நான் பொது பலனுக்கு வரேன். நிறைய பேர் அதை ப்ரொமோஷனாக நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, இல்லை எப்படி எடுத்துட்டாலும் சரி. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில், வேலை, அதாவது அவங்களோட கெரியர் ப்ரொஃபஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு தொழில் ரீதியான முக்கியமான திருப்பு முனைகள் உங்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். புதுசாக நோட் பண்ணிக்கோங்க. நீ எழுதி கூட வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சமாக அமையும். இது நல்ல அம்சங்கள் உங்களுக்கு எதில் தெரியுமா இருக்குது? புதிய வேலைவாய்ப்பில் இருக்குது. வேலையே தேடாமல் இருக்கீங்க, புதிய வேலைவாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா புதிய வேலைவாய்ப்பில் அந்த நல்ல அம்சங்கள் இருக்குது. பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்குது. அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து, உங்களோட கிரக அமைப்பை பொறுத்து அது மாறுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
வெளிநாடு அல்லது நகர மாற்ற வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறு இடங்களுக்கு மாறுறது, அல்லது கடல் கடந்த ஒரு இடம், அதாவது வெளிநாடுன்னு சொல்லலாம். கடல் கடந்த ஒரு இடம் அல்லது ஆறு கடந்த ஒரு இடம், இந்த மாதிரி ஏதோ ஒரு நதியை தாண்டி நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடமா இருப்பீங்க. நீர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் போய் வேலை பார்ப்பீங்க. அதே போல் அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்கலாம் ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடத்தில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாக்பாட் உண்டு. வேலை இடத்துல இதெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். இதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வேலை இடத்துல அரசியல், ஆஃபீஸ் பாலிடிக்ஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களை வந்து அடிக்கிறது உங்கள் கூடவே ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான். அவங்ககிட்ட மட்டும் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பழகுங்க. சக ஊழியர்கள்கிட்ட சண்டையை தவிர்க்கணும். ஏற்கனவே உங்ககிட்ட ஏதாவது ஒரு சண்டை போடுறான், அவன் என்னடா பெரிய ஆள், இவன் என்னடா பெரிய ஆள், அவன்லாம் இது பண்ணிடலாம் அது பண்ணிடலான்னா தயவுசெய்து இப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. அவசர முடிவுகளை கண்டிப்பாக எடுக்க வேண்டாம். இந்த டைம் வந்து வேலையாக இருக்கட்டும், இல்லை உங்களோட லைஃப்லேயே இருக்கட்டும், அவசர முடிவுகள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாத ஒரு தருணம் அப்படிங்கிறதுனா இந்த தருணம் தான். அதே போல் ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு கேரியர் க்ரோத்லாம் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஓரளவுக்கு வளர்ச்சி தான் கொடுக்குது. அந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு நல்ல தொழில் ரீதியாகவும் சரி, ஒரு அப்பர் கிரேடு கொண்டுறதுக்கும் சரி, அது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதை பண ரீதியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் தான் பொருளாதார ரீதியாக நீங்கள் உங்களோட லைஃப்பை சரி பண்ணிக்கிட்டு, உங்களுடைய பிரச்சனைகள், சக ஊழியர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு அப்படியே சைலண்ட்டாக மூவ் ஆன் பண்ணிக்கணும். சரி சார், இது வந்து தொழிலில் அதெல்லாம் ஓகே. பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்க போகுது இந்த ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆண்டுக்குன்னு இல்லை, இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லேயே இந்த ஆண்டு பண வரவு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் செலவுகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்குங்க. அது உங்களுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ஒரு புது இடம் பிறக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியிருந்தே உங்களுக்கு ஒரு அவுட்புட் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். வரவுகள் வந்து கூடுதல் இன்கம் சோர்ஸ் வரும். அதாவது வர அமௌண்ட்டை விட உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மடங்கு அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃப்ரீலான்சஸ்ஸு, சைட் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக தரக்கூடிய ஒரு நேரம். ஒரு ஐடி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீலான்ஸ் சைடில் அப்படியே பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதில் வந்து நல்ல ஒரு சைட் பிஸ்னஸோ ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் ஒரு வளர்ச்சி வரும். இல்லை ஏதாவது ஒரு டிஜிட்டல் மீடியா பர்பஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு இன்கம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பெரிய இன்கம் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு இன்கம் வர ஆரம்பிக்கும். பழைய கடன் எல்லாமே திரும்ப கிடைக்கும். நீங்கள் கொடுத்து அவன் திருப்பி வராத கடன்லாம் இருக்குல்ல, எவன்லாம் என்னை கொடுக்க போகிறான்னு நினச்சேன்னு பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்லாம் திருப்பி கைக்கு கிடைக்கும். செலவுன்னு பார்த்திங்கன்னா வீடு, வாகனம், இந்த மாதிரி குடும்ப செலவுகள், மருத்துவ செலவுகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ ரீதியான செலவுகளை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக செக் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க, நிதானமாகவும் இருங்க. சேமிப்பு செய்யாதவங்க பிரச்சனையை வந்து சந்திப்பீங்க. சேமிப்பு செஞ்சுருந்தவங்க பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடுறீங்க. இதுதான் ஒரு மெயினானது. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு காதல், திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு, காதலை பொறுத்த வரைக்கும் சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு புதிய உறவு கிடைக்கும். புது பாலினம், ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், ஏதோ ஒரு எதிர்பாலினத்தின் மீது ஈர்ப்பு அதிகமாக உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். அவர்களுக்கும் உங்கள் மீது ஈர்ப்பு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. அதுக்கு நீங்களாக போய் பிரச்சனையை உருவாக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பழைய காதல் மீண்டும் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏற்கனவே உங்களோட எக்ஸாக இருக்கிறவங்க மறுபடியும் உங்களுடைய காதலை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல நேரம். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல நேரம்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுவதற்கான ஒரு நேரம் அமையுது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். குடும்ப ஒப்புதல் வந்து கண்டிப்பாக உண்டு. அதே போல் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்குங்க. ஈகோ பிரச்சனை அவாய்ட் செய்ய வேண்டும். ஆகஸ்ட்டு டிசம்பர் வரைக்கும் நல்ல காலமாக இருக்குது. ஒன்றும் பெரிய இதில் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நல்ல காலம் தான். ஈகோ பிரச்சனை இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ரொம்பவே அதிகம். அதனால் அந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. இது ரொம்பவே நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப லைஃப், ஃபேமிலி லைஃப்பை வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு குடும்பத்தில் மிக்சடு ரிசல்ட் தான் இருக்கும். நல்லது அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப ஆதரவு கண்டிப்பாக இருக்குதுங்க. வீட்டில் சந்தோஷ நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். குடும்ப ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்ய போகிறீங்க, கையில் காசு இல்லைன்னு நினைக்கிறீங்க, அவங்க வந்து நகை எல்லாமே கொடுப்பாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்களால் முடிஞ்சது பண்ணுவாங்க. ஆனால் திருப்பி சொல்லி காட்டுவாங்க. அதை தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுடைய சுய முயற்சியில் முன்னேறதுக்கான வழிகள் என்ன இருக்கோ அதை பாருங்கள். அதே மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் அப்படின்னா, சிறிய சண்டைகள் கூட உங்களுக்கு வந்து பெருசு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சின்ன சின்ன சண்டைகள் கூட வராமல் பார்த்துக்கோங்க. சொத்து விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்குது. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, பங்காளியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தயவு கூர்ந்து கொஞ்சம் நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா நன்மைகள் உண்டுங்க. தாயாரோட உடல்நலத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. தேவையில்லாமல் பெற்றோர்கள் பெரியவர்கள்ட்ட சண்டை மட்டும் போடாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த டைமில் உங்களோட மனநிலை, உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஓவர் திங்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, சும்மா இருந்துக்கிட்டே வராத பிரச்சனைலாம் நீங்கள் வந்து அது என்னது, அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, தேவையில்லாம் திங்க் பண்ணியிருப்பீங்க. அது இனிமேல் யோசிக்க தேவையில்ல. அதெல்லாம் மைண்டில் கொண்டு வராதீங்க.
ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதான வாய்ப்புகளை தேடிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க. உடல்நலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிறு, செரிமான தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தூக்கம் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். கண்டிப்பாக தூக்கத்தை சரி பண்ணிக்கோங்க. நல்லா தூங்கி எழுந்திரிங்க. உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க. கை கால் வந்து உங்களுக்கு விருத்து இருக்கும். என்ன பண்ணுதுன்னு தெரியாத மாதிரிலாம் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிக்கோங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே போல் யோகா, தியானம் அதெல்லாம் ரொம்பவே அவசியம். உங்கள் மைண்டுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு குழப்பவாதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இருந்தீங்கன்னாவே உங்களை நண்பர்களே சொல்லுவாங்க, இவன் குழம்பிகிட்டே இருப்பான்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எந்த குழப்பமும் இல்லாமல் யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லது. கல்வி, எஜுகேஷன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு இது நல்ல வருடம். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகரிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்தி வேலை செய்யுங்க. ரொம்பவே நல்லது. போட்டித் தேர்வுகளில் முன்னேற்றம், ஹையர் ஸ்டடீஸ் வாய்ப்பு இது எல்லாமே உண்டுங்க. மே, ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான மாதங்கள். மே டு ஜூலை வந்து ரொம்பவே முக்கியமான மாதங்கள். சொத்து, முதலீடு, ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. மேலேருந்து ஜூன் வரைக்கும் ரொம்பவே வந்து முக்கியமான மாதங்கள் படிக்கிறவங்களுக்கு. ரொம்ப அதை கவனப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி சொத்து, முதலீடு, ப்ராப்பர்ட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலம், வீடு வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருக்கீங்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு உண்மையாக இல்லையான்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த டீட்டெயில் கொடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை கொடுத்து நீங்கள் உங்களோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் இது நான் சொன்னது உண்மையானு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குற நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஷேர் பண்ணுறதே இல்லை. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மற்ற நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமே நம்ம சேனலில் வீடியோ பாருங்கள். ஸோ தயவுசெய்து பண்ணுங்கள், எங்களுக்காக பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் வந்து வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.